Hi friends, Bashas kitchenல இன்னைக்கு நம்ம ஒரு ஃபெஸ்டிவல் சீசன் ஸ்வீட் ரெசிபி பார்க்க போறோம். சீக்கிரமா ஈஸியா செய்யக்கூடிய இந்த பாம்பே ஹல்வா ரெசிபி எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு panல 2 கப் தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அதே கப்ல 2.5 கப் சர்க்கரை சேர்த்திருக்கேன். சர்க்கரை நல்லா டிசால்வ் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணலாம். இந்த ரெசிபியை வெறும் 2 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் நம்ம இந்த ஹல்வாவை ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு எல்லாத்தையும் லம்ஸ் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரெசிபிக்கு நம்ம சர்க்கரை அப்புறம் கார்ன்ஃப்ளவர் இது மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். வேறு எந்த இன்க்ரீடியன்ட் நம்மளுக்கு தேவையில்லை இதுக்கு. ஸோ மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா இது 2 தான். சர்க்கரையில் சிங்கிள் ஸ்டிங் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா, அதாவது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு மிக்சரை சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூடு ஆக ஆக அது நம்மளுக்கு கெட்டி ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால ஃப்ளேமை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அப்படியே விட்டுட்டிங்கன்னா அடியில் பிடிச்சிரும். ஒரு 5லிருந்து 7 நிமிஷம் இதே மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிரும். ஒரு விஸ்க் வச்சு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா மொத்தத்துக்குமே ஒரு 2லிருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நெய் ஆகும். நெய் ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா இதே மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அடுத்ததாக இதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இந்த ஹல்வாவோட கலர் பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரீன் கலர் யூஸ் பண்ணிக்கலாம், ரெட் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லோ யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கேசரிக்கு போடுவோம் இல்லையா, அந்த கலர் நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டில் என்ன கலர் இருக்கோ அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாம்பே ஹல்வான்றது நம்ம எல்லா கலர்லேயும் நம்மளுக்கு கிடைக்கும். பச்சை கலர் கூட நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா மாவு வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இதில் நான் பொடி பொடியாக நறுக்கின பாதாம் அப்புறம் பிஸ்தா சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இது நம்ம ஸ்வீட் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா நடுநடுவில் இருக்கும். ஸோ கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்டியாக இருக்கும். இதுக்கப்புறம் இதை ஒரு 4லிருந்து 5 நிமிஷத்துக்கு கைவிடாமல் கிளறுங்க. ரொம்ப கெட்டியாகிற மாதிரி இருக்குது உங்களுக்கு, ஆனால் மாவு இன்னும் எண்ணெய் திரண்டு மேலே வரல அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு அதையும் நல்லா இந்த மாதிரி பரட்டி விட்டுட்டே இருங்க. கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும். இந்த பேன்லேருந்து நம்மளோட ஹல்வா நல்லா பிரிஞ்சு வெளியே வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி நம்மளுக்கு ஹல்வா நம்மளோட பேனை விட ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட பாம்பே கராச்சி ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பவுல் அப்படி இல்லைன்னா ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா கிரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அப்போ தான் நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெய் விட்டு கிரீஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த ஹல்வாவை இதுக்குள்ளே சேர்த்துருங்க. எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி சமப்படுத்திட்டு நல்லா டேப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் டெக்கரேஷனுக்கு இன்னும் கொஞ்சமாக நான் பாதாம் பருப்பு சேர்த்துக்கிறேன். இது நம்மளுக்கு பார்க்குறதுக்கு நல்ல ப்ரெசன்டபிளாக இருக்கும். இப்போ இதை ஒரு 1 ஹவருக்கு அப்படியே செட் பண்ணுறதுக்கு வச்சிடலாம். இதை நீங்கள் தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிங்கனாலும் சரி, அப்படி இல்லைன்னா வெளியே நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் வச்சிங்கனாலும் சரி. ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் பாருங்கள், நம்மளோட பாம்பே கராச்சி ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஹல்வா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ ஒரு பிளேட்டில் இதை நம்ம எடுத்துடலாம். நல்ல சாஃப்டாக நல்ல சூப்பராக இருந்துச்சு இந்த ஹல்வா. இதை நம்மளோட டிசைர் ஷேப்பில் நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட குக்கீஸ் கட்டர் இருக்குன்னா அதுக்கேற்றாப்புலையும் நீங்கள் கட் பண்ணி இதை எடுத்து வச்சுக்கலாம். நான் கத்தி வச்சு பீசஸ் ஆக்கிக்கிறேன்.
இதே மாதிரி தீபாவளிக்கு வேறு என்ன ஸ்வீட் டிஷ்ஷஸ் நம்ம வீட்டில் ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது உங்களுக்கு வேணும் அப்படின்ற உங்களோட சஜஷனை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றது இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரியான தீபாவளி ஸ்நாக் ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். நல்ல டேஸ்டியான நம்மளோட பாம்பே கராச்சி ஹல்வா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ வீட்டில் கெஸ்ட் வந்திருக்காங்க, இல்லை ஃபெஸ்டிவல் சீசனுக்கு நீங்களே வந்து இதை 4 பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணா கூட இதை நீங்கள் தாராளமாக செஞ்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். அந்தளவுக்கு இது ஒரு சூப்பரான டிஷ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு ஸ்வீட் டிஷ் ரெசிபியோடு அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.